நினைக்கிறது செய்யறதை விட பெருசு. நினைத்தல் செய்தலினும் மிக்கது. இப்ப ஒரு நாயன்மார் இருந்தார், நல்ல கதை கேட்கணும். பூசலார் அப்படின்னு அவருக்கு பேர். அந்த நாயனாருக்கு என்ன பேரு? பூசலார். அந்த பூசலார் நாயனார் என்ன பண்ணாரு, ஒரு ராஜா கோயில் கட்டுறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு பல்லவ மன்னன் கோயில் கட்டுறான் காஞ்சிபுரத்தில். அப்ப அந்த பூசலார் நாயனார் என்ன பண்றாரு, நம்மளும் கோவில் கட்டணும், ஆனா காசு பண்ணல, என்ன பண்றது, தினமும் அந்த கோவில் கட்டுற இடத்துக்கு போவார். அது போய் பார்ப்பாங்க, அடித்தளம் போட்டுருக்காங்க, பவுண்டேஷன். உடனே மனசுக்குள்ள இடம் பிடிப்பாரு, கோவில் கட்ட ஆரம்பிக்கிறது. பவுண்டேஷன் போடுறோம், இப்ப நம்ம பள்ளம் தோன்றோம், கீழே ஜல்லி போடுறோம், அதுக்கு மேல இந்த ஜல்லி போடுவோம், அதுக்கு மேல இப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா வச்சிருக்கோம்ல. அங்க என்ன பாக்குறாரோ வீட்டுல உட்காந்து மனசால என்ன பண்ணாரு, கோவில் கட்ட ஆரம்பிச்சாரு. எல்லாம் முடிஞ்சது. 2 பேரும் ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் பிக்ஸ் பண்றாங்க. ஒரே நாள் ஒரே, ஏன்னா அவர் அதை பார்த்தே பண்ணிட்டு இருக்காரா. இப்ப கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னா இறைவன் அந்த கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறது சில சபிக்கைகள் உண்டு. கருடன் மட்டம் பண்ணுறது, அது மாதிரி சில சொல்லுவாங்க. கருடன் மட்டம் பண்ணுறவரையும் கையில கலசத்தை வச்சு காத்திருப்பாங்க சிவாச்சாரியம். பார்த்துருக்கீங்களா? கருடன் மட்டம் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கடத்தில தண்ணீரை, அந்த புனித நீரை கும்பத்துல ஊற்றுவாங்க. அன்னைக்கு ராஜாவோட கும்பாபிஷேகத்துல எந்த சபிக்கையும் வரல. ராஜாவுக்கு ஒரே வருத்தம், கும்பாபிஷேகத்தை நிறுத்தினான். தெய்வ உத்தரவு இல்லாமல் கும்பாபிஷேகம் பண்ணாலும் இப்படி சோகத்துல படுத்துனான். அன்னைக்கு இரவு கனவுல போய் நான் இந்த மாதிரி வேற ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கமிட் ஆயிட்டேன், அதனால என்னால என்னடா நம்மளோட ஊர்ல எவன்டாம நமக்கு தெரியாம கோவில் கட்டினா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா ஒரு புது கோவில் அன்னைக்கு கட்டல யாரும். அப்பதான் பூசலார் நாயனார் இந்த மாதிரி மனக்கோயில் கட்டினார். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு யார் எழுந்தருவினார், பெருமான் எழுந்தருவினார் என்பது அந்த பூசலார் நாயனாருடைய வரலாறு. அதைத்தான் இங்க சொல்ற 2வது வரியில, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அந்த வரலாறு திருநாவுக்கரசருக்கு முன்னாடி நடந்த வரலாறு. அதனால அந்த வரலாற்று உண்மை என்ன சொல்றாரு, சிவபெருமான் பனை மரம் போன்ற கையை உடைய யானை, பனைக்கே மும்மதம் வேழம் உரித்தவன் அப்படின்னா யானையை உரிச்சு போத்திக்கிட்டான் சிவபெருமான் கோர்வையாக புராண கதை. நீ அங்க போக வேண்டாம். மும்மதம்னு சொல்றாரு இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய உயிரை பற்றி இருக்கிற 3 லேயர் இருக்கு. ஒண்ணு என்ன லேயர் தெரியுமா, இது யார் போன் கேட்டா என்ன சொல்லுவோம், என்னுடையது அப்படின்னு. கேட்கும் போதே சந்தேகம் வந்துடும், இவன் எதுக்காக கேட்கறான் அப்படின்னு. அது ஒரு லேயர் நம்ம உயிரை பற்றி இருக்கு. இந்த வகுப்பு யார் எடுக்கிறான், நான் தான். ஒண்ணு நான், இன்னொன்னு என்னது, எனது. ஒன்று நான், இன்னொன்னு என்னது, ஒன்று உடைமை, இன்னொன்னு செயல் ஆனவன். ஒன்று உடைமை ஆனவன், என்னுடையதுன்னு சொல்றது உடைமை ஆனவன். இன்னொன்று நான் செய்தேன்னு சொல்றது செயல் ஆனவன். இது ஒரு லேயர், இது ஒரு மதம் நமக்கு இருக்கு. 2வது, அதனால நாம செய்யக்கூடிய கர்மா இருக்கு பாருங்க, அது ஒரு மதம். அந்த கர்மாவை நாம கழிப்பதற்காக, கர்மாவை கழிப்பதற்காக நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உதவியா இருக்கிறதுக்கு பேர் மாயைன்னு பேர். அதனால இந்த 3ஐயும் சிவபெருமான் உயிரினத்திலிருந்து உரிச்சி எடுக்கிறான். இப்ப பாட்ட பாருங்க, பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன். 3 யானை தோலை உரிச்சது மாதிரி நம்ம உயிரை பற்றி இருக்கிற 3 லேயரா உரிச்சு தள்ளிட்டான். நம்மளால அதை உரிக்க முடியாது. என்னதான் கோவிலுக்கு ஒரு நன்கொடை கொடுத்தா கூட அந்த பிரதர்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படின்லாம் போடுறோம். அடுத்த பிறவிக்கு சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு வினையை சேர்த்து வைக்கிறோம். பேரை போட்டு அன்கோன்னு போடுறாங்க, அல்லது அன்சன்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்க, நன்கொடைன்னு போடுறோம். அப்ப கோவிலுக்கு கொடுத்தா கூட நம்முடைய பேர் இல்லாம கொடுக்க முடியல நம்மளால, இல்லையா? அப்ப நல்ல விஷயம் தான் செய்யறோம், இருந்தாலும் அதுல நம்ம பேர் வந்தா தேவலான்னு நினைக்கிறோம். கோவிலுக்கு கூட்டு போது இதெல்லாம் நம்ம செஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வினைங்கிறது. நல்வினைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன வினை? நல்வினை. அதுல போய் கிறுக்கியை வைக்கிறது, அருமையான கல்வெட்டு எழுதிருப்போம், அதுல போய் ஆர்த்தி வரைஞ்சு அம்பு எழுதிட்டு வராங்க. அவனை போய் நம்ம என்ன பண்றது, இவன் பேரை கிறுக்கிட்டு வராம, அது தீவினை. நல்ல கல்வெட்டு நல்வினை, அதுல போய் இவன் கண்ணாப்பினான்னு கிறுக்கிட்டு வராம பாருங்க, அது தீவினை. அப்ப இது 2மே வினைதான். நல்வினையும் வினைதான், தீவினையும் வினைதான். இப்ப மாம்பழம் நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. 50 மாம்பழம் எடுத்துன்னா நல்லது தானே சாப்பிட்டீங்க.
இப்ப நல்லதாக இருந்தாலும் அது ஒரு வினையை செய்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் நல்வினை. நீங்க நல்லதுன்னு எது சாப்பிடுறீங்களோ அது அளவா இருந்தாதான். நல்லதே நிறைய சாப்பிட்டா அதுவே நமக்கு தீமையாவது போல நல்லதே நமக்கு என்னவா மாறும்? வினையாக மாறும். அதுலதான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமா, ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுன்னா அவன்கிட்ட கேட்டுட்டு செய், நீயா செய்யாதங்கிற. நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடலை. நல்லது செய்யறதுல கூட தவறு வந்துடும், அவன் தேவையா தேவையில்லையான்னு தெரியாம செஞ்சுட்டீங்க. இதுக்கு ஒரு கதை நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஒரு கதை, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளி ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு ஏழை பையன், அவனால ஃபீஸே கட்ட முடியாது. அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாரு, கவலைப்படாது, நீ படி, நல்லா படி, உனக்கு அந்த ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து பாடப்புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, பேனா, பென்சில் எல்லாத்துக்கும் அவன் தெய்வமா கும்பிடுறது அந்த ஹெட் மாஸ்டர். ஒரு நாள் அந்த ஹெட் மாஸ்டர் இவனை கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பையனை ஒரு ஆசிரியர் கொண்டு வந்து, சார் இவன் ரொம்ப குடும்பம் பண்ணிட்டே இருக்கான், நீங்க கொஞ்சம் கண்டிக்கணும்னு சொல்லி வேற ஒரு பையனை விட்டுட்டு அந்த ஆசிரியர் போயிட்டார். அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பையனை திட்டி கண்டிக்கும் பொழுது, நீங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க என்ன கண்டிக்கிறீங்க, சரியான முட்டாள் சார் நீங்க. யாரு? ஹெட் மாஸ்டர். அந்த குடும்ப பையன் என்னன்னு சொல்லிட்டா, சரியான முட்டாள். வந்தது இந்த பக்கத்துல இருந்த பையனுக்கு. எந்த பையனுக்கு? அவர் கடவுளா கும்பிட்டு இருக்கிற பையனுக்கு. உடனே வகுப்புக்கு வந்தான். எங்க ஹெட் மாஸ்டர் எப்படி இவன் சொல்ல போச்சு, அவன் பிரேயர்ல மன்னிப்பு கேட்கணும். அவன் என்ன பண்ணணும்? பகிரங்கமா மன்னிப்பு பிரேயர்ல கேட்கணும்னு சொல்லி எல்லா கிளாஸையும் கரெக்டி மறுநாள் பிரேயர்ல அவன் வந்து காலையில வந்து பிரேயர் வந்தோடனே, இந்த மாதிரி நான் சொன்னது தப்பு தான், ஹெட் மாஸ்டர் முட்டாள்னு சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இது ஒரு நல்ல செயல் தானே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை யாரு மன்னிப்பு கேட்க வச்சால, ஒரு நல்ல பையன், அவனை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு பலார்னு வச்சாரு. நல்லது என்னடா அடிக்கிறாரு, அவன் முட்டாள்னு சொன்னது உனக்கு எனக்கு அந்த பையனுக்கு இப்ப ஸ்கூல் பூரா தெரிஞ்சு போச்சு. ஹெட் மாஸ்டர் ஒருத்த முட்டாள்னு சொல்லிட்டானே, ஹெட் மாஸ்டர் ஒருத்த முட்டாள்னு சொல்லிட்டானே அவன் பேசிட்டு இருக்கான். இதுல ரெண்டு பேரும் வர சொல்லுவான், இல்லாமலையா சொல்லுவான் அப்படின்னு எனக்கு எதிராக ரெண்டு வாத்தியார் சும்மாவா சொல்லுவான், கண்டா சொல்லியிருக்காங்க, நம்மளால சொல்ல முடியல, அவன் சொல்லிட்டான் பாரு அப்படின்னு நீங்க காது கூட பேசுறாங்க. ஒரு 3 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸ்கூல் முழுக்க பிரேயர்ல சொல்ல. இப்ப புரியுதா? அவன் நல்லது நினைச்சுதான் செஞ்சான். அது ஹெட் மாஸ்டருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது எது மாதிரி போகும்னு நினைக்கல பாருங்க. இப்ப பந்தியில நடக்கும், நம்ம சாப்பாட்டுல ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துடும், நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நமக்கு முதல்ல சாப்பிடுவோம், பிடிச்சது அப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்பி கொண்டு 2 கரண்டி வைப்போம். நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு எப்படி இருக்கும் நமக்கு நினைச்சுப்போம். ஐயா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு 2 கரண்டி வச்சிருவோம், அது 1 கரண்டி இருந்து தொலைக்கலாம், 2 கரண்டி வச்சிருக்கு. இதுதான் அவரவர் பண்பு அறிந்து ஆற்றார்கள். அப்ப நல்லது செய்யறது கூட என்ன வந்துடும், தீமை வந்துவிடும், தவறு வந்துவிடும். எனவே நல்வினையும் வினைதான் உயிருக்கு, தீவினையும் வினைதான். அப்ப நாங்க 2 செய்யாம எப்படி இருக்கிறது அப்படின்னா, தீவினை செய்யும் பொழுது நீ செய்வதாகவும், நல்வினை நடக்கும் பொழுது அது பெருமானுடைய திருவுருளால் நடக்கிறதாகவும் நினைச்சீங்கன்னா நீ சரி பண்ணிக்கணும். தீவினை செஞ்சா அது யாரால் நடக்குது? என்னால நடக்குது. நல்வினை யாரால் நடக்குது? அவன் திருவருளால் நான் வகுப்படுகிறேன், அவன் திருவருளால் நான் பாடுகிறேன். பாட்டுல தப்பு வந்துருச்சு, நான் சரியா கவனிக்காம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தவறை என் மேலவும் கிரெடிட்டை யார் மேலையும் கொடுத்துடணும், இறைவன் மேலையும் கொடுத்துட்டா நல்வினை தீவினை 2த்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அழகான ஒரு கருத்து. இப்ப இந்த பாட்டுல புரிஞ்சுக்கோங்க. பனக்கே மும்மத வேழம் உரித்தவன் அவன் எங்க இருக்கிறான்? நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமா. இந்த உலகத்துல பார்க்கறது எல்லாமே என்னது? வேடமா. அது எல்லாமே அவனுடைய உருவங்கள் தான். அவன் வெவ்வேறாக இருக்கிறான். இந்த அம்மாவா இருக்கிறான், அந்த அம்மாவா இருக்கிறான், ஐயாவா இருக்கிறான், குழந்தையா இருக்கிறான். அனைத்தும் அவனுடைய உருவங்கள் தான். அதனாலதான் யாரும் மேலேயா தெரியாம கால்பட்டா கூட தொட்டு வணங்குறோம். ஏன்? அவருள் இருக்கும் இறைவனை நாம் வணங்குறோம், அவரை வணங்கல. அவருள் இருக்கிற இறைவனை நாம் தொட்டு வணங்குறோம். பதிலுக்கு அவர் நம்மளை தொட்டு வணங்கணும். புரியுதா? அதுதான் மரியாதை. ஒருத்தர் வணங்கும் பொழுது நாம் திரும்பவும் வணங்க வேண்டும். அதுதான் நம்முடைய மரியாதை. ஏன்? அவருக்குள்ள இறைவன் இருக்கானால அதை நீ மறக்க கூடாது இல்லையா? அதுதான் சொல்றேன். அனைத்தும் வேண்டமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை. திணைன்றது ஒரு தானியம், சிறுதானியம்.
கடுகு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா திணை? அந்த திணைத்தனை பொழுதும்னா திணை அளவு நேரம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். மறந்து உய்வனும் மறக்க முடியுமா என்னால? அது ஒரு ஆச்சரியக்குரிய. புரியுதா? மறந்து உய்வனோ, நான் விளையாட்டா சொல்றேன், மறந்து உய்வ நோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா கூட அதே பொருள் தான் வந்து. மறந்து உய்வனோ, மறந்து உய்வ நோ அப்படியே சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, தீர்த்தனை. சிவபெருமான் தீர்த்தங்கள் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். அவருக்கு தீர்த்தன் பேர். சிவனை, அவனுக்கு பேர் சிவன். சிவன் என்றால் மங்களத்தை தருபவன் ஞாபகம் சொல்லுவோம். நடராஜரை வீட்டுல வச்சுக்கலாமான்னு பல பேர் குழப்பம் கேள்வியில கேட்பாங்க. நான் கேட்பேன், நடராஜரை வீட்டுல வச்சுக்கலாமா? யார் வீட்டுலன்னு கேட்பேன். எங்க வீடு? உனக்கு ஏதுல வீடு? அவன் வீட்டுலதான் நாம ஒட்டு குடியிருக்கிறோம். அவன் வீட்டுல இருந்துட்டு அவன் வீட்டுல அவனை வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்களே அப்படின்னு பேசாம ஆயிடுவார். நடராஜர் வீட்டுல தான் நாம குடியிருக்கோம். புரியுதா? இந்த உயிருக்கு இந்த உடம்பே ஒரு வாடகை வீடு, அதை புரிஞ்சுக்கணும். உடம்பே வாடகை வீடு தான். என்னுடைய இது ரிலீஸ் முடிஞ்ச உடனே உடம்பு விட்டுட்டு உயிர் போயிடும். உடம்பு விட்டுட்டு இந்த உயிர் போயிடும். அது மாதிரி தீர்த்தனை, சிவனை, சிவலோகனை, மூர்த்தியை. மூர்த்தி, அவன் மூர்த்தின்னா என்ன பொருள்னா கண்ணுக்கு தெரிகின்ற காட்சியாக வரக்கூடியவன். மூர்த்திங்கிறது தெரியக்கூடியவன். சிவம் தெரியாது, ஆனால் மூர்த்தி என்ன பண்ணும்? தெரியும். முதலாய ஒருவன், எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவன், அவன் தான் எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவன். பார்த்தனுக்கு அருள் செய்த, பார்த்தன்னா யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தார். பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தன். கூத்தன் நாடகம் என்ற சொல் கூட வடமொழி சொல். கூத்து என்பதுதான் நல்ல தமிழ் சொல். சிவபெருமானுக்கு அதனால தில்லை கூத்தன் அப்படின்னு பேர். கூத்து மரபு. கூத்தர் என்று நாடக கலைஞர்கள் சொல்ற வழக்கம் தொல்காப்பியத்தில் இருக்கு. கூத்தரும் பாணரும் விரலியும் என்று வரும். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் என்று வரும். பொருணர் பாட்டு பாடுறவங்க, பாணர் யாழ் வைத்துக் கொண்டு பாடுகின்றவர், விரலி நாட்டியம் ஆடக்கூடியவர், கூத்தர் நாடகம் ஆடக்கூடிய கலைஞர். அப்படி 4 பேர் இருந்தாங்க. கூத்தர், பாணர், பொருணர், விரலியர். அதாவது சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை எங்கேயோ கேட்டிருக்கிறோம். 10th படிச்சிருந்தோம்னா தெரியும். 10th படிச்சிருக்கோம், ஒழுங்கா படிச்சிருந்தாங்க. அதுல கீழே ஒரு அடிக்கோடு ஒழுங்கா படிச்சிருந்தாங்க. கூத்தராற்றுப்படை வருதா? அதுக்கு பேர் தான் மலைப்படுகடாம்னு. கூத்தராற்றுப்படைன்னு, பொருணராற்றுப்படைன்னு. புரியுது? அதெல்லாம் நம்ம 10 பாட்டு அப்படின்றது. குத்துப்பாட்டு காலத்துல 10 பாட்டு தான் ஞாபகம் வச்சுக்கிறது. குத்துப்பாட்டுன்னா நல்லா ஞாபகம் இருக்கு பயிலுக்கு. ஆனா 10 பாட்டு மறந்துடும். பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்துயுவோம் அப்படின்னு. மறந்தால் நான் கொடியேன் ஆகிவிடுவேன், கொடியவன் ஆகிவிடுறாரு. அடுத்தது சிவபெருமான் என்ன பண்றாரு? அருமையா கட்டும் பாம்பு. பாம்பை இடுப்புல கட்டியிருக்காரு. கபாலம், கபாலம் கையில வச்சிருக்காரு. பிச்சை பார்க்கிறோம். மான் மரி கையில மான் வச்சிருக்கிறார். இட்டமா இடுகாட்டு. அங்க போய் என்ன பண்றான்? சுடுகாட்டுல டான்ஸ் ஆடுறான் சிவபெருமான். ஏன்னா அட்டண்டன்ஸ்ல ஆப்சென்ட் ஆகாத இடம் அதுதான். மற்ற எல்லா இடத்துலயும் ஆப்சென்டீஸ் இருக்குமா இருக்காது? கல்யாணத்துக்கு மறந்தே போயிட்டு வர முடியாம போயிடுச்சு, அங்க ஆப்சென்ட். கிரகப்பிரவேசத்துக்கு ஆப்சென்ட். சுடுகாட்டுல ஆப்சென்ட் இருக்குமா? எவனா இருந்தாலும் வர முடியாதுன்னு அடம்பிடிச்சு உட்கார முடியாது, தூக்கிடுவான் இல்லையா? அதனால அவர் என்ன பண்றாரு? அங்க அட்டண்டன்ஸ் வச்சிருக்காரு. திருமுறை வகுப்புல ஆப்சென்டீஸ் இருக்கு, ஆனா அங்க அட்டண்டன்ஸ் சாமி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. வந்துட்டியா அதான் தெரியும் அப்படின்னு அவர் அங்க என்ன பண்றாரு? பிரசன்ட் ஆப்சென்ட் போட்டுருக்காரு. அங்க ஆப்சென்டே கிடையாது, ஒன்லி பிரசன்ட் தான் இல்லையா? அதுதான் சொல்றாரு. இட்டமா இடுகாட்டு எரியாடுவான், அவன் எரியாடக்கூடிய. சிட்டர் அப்படின்னா சிரேஷ்டர்னு, சிரேஷ்ட குமாரன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஞானிகள். சிட்டர்னா என்னது? ஞானிகள். சிட்டர் வாழத்தில்லை, ஞானிகள் பலர் வாழக்கூடிய தில்லை அம்பல கூத்தனை. எட்டனைன்னு இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கணும்? எள் தனை பொழுதும் மறந்து வைக்கணும். அது ஒரு அளவு. எள்ளளவு நேரம் இல்லைன்னா, எள்ளளவும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அளவு, திணை அளவு. இதை திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு தெரியுமா? திணை இல்லம்மா, அது இல்ல. திணைங்கிற அளவா பயன்படுத்துறார். திணை என்பது அளவா பயன்படுத்துறார். திணைங்கிறது ஒரு தானியம், ஆனா அது ஒரு அளவு, அது ஒரு மெஷர்மெண்ட் பொருள். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஒருத்தன் திணை அளவு
உதவி செஞ்சா கூட அதை பனை அளவு செஞ்சதா என்ன பண்ணுவானா பயன் பெற்றவன் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, திணை அளவு பனை அளவு அளவு, அது மாதிரி இங்க எள்ளளவு. நம்ம இந்த எள்ளளவு நிறைய சொல்லுவோம், எள்ளளவு எனக்கு நேரம் இல்லைன்னு இல்லையா. அந்த எள் அப்படிங்கிறது ஒரு அளவு. எள் தனை பொழுதும் அப்படின்னா எள்ளளவு நேரம் கூட என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அடுத்தது மானி. இந்த இடத்துல மானிங்கிறது சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் என்ன பண்றாரு, தினமும் சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி வழிபடுறாரு. அப்ப அவங்க அப்பா வந்து விசார சர்மர் வந்து பார்த்துட்டு கோவப்படுறாரு. பாலை பிபின்னு அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் ஊட்டிட்டு இருக்கானேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பால் பிடிச்சு வச்சிருந்த பாத்திரத்தை, அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாத்திரத்தை காலால எட்டி உதைக்கிறார் சண்டிகேஸ்வரருடைய அப்பா. உடனே கோவம் வந்து பக்கத்துல ஒரு குச்சி எடுத்து ஓங்கி அடிச்சுடுறாரு. அந்த குச்சியே அருவாளாக மாறி விடுகிறார். சண்டிகேஸ்வருடைய அப்பா காலை சண்டிகேஸ்வரரே வெட்டி விடுகிறார். இந்த கதை மிக முக்கியமான கதை. அப்பாவை காலை வெட்டலாமா? தண்டனை கொடுக்கறதுன்னு வந்துருச்சுன்னா நீதிபதியா இருக்கிறவன் அப்பா மகன் மகள் மாமனார் மாமியார் இந்த எந்த உறவும் பார்க்க கூடாது. தவறு யார் செய்தாலும் தவறு. அதுல ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கான். சேக்கிழார் அதை பயன்படுத்துறார். என்னன்னா, உதைச்சது ஒரு காலு, ஆனா அவன் 2 காலையும் வெட்டிவிட்டான். ஏன்டா அப்படின்னா, இந்த காலில் நின்று தானே அந்த காலில் உதைச்ச. அப்ப துணை போனதுக்கும் தண்டனை உண்டா இல்லையா? தப்புக்கு துணை போனது. எட்டி உதைக்கிறதுக்கு இன்னொரு கால் என்ன பண்ணுச்சு, நின்று துணை போச்சு இல்ல, வெட்ட 2 வெட்டான். சேக்கிழாருடைய இதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் பீனல் கோட் இருக்கு, ஐபிசி செக்ஷன் நிறைய வந்து, ஏன்னா முதலமைச்சர் இருந்ததுல அதனால அந்த பீனல் கோடெல்லாம் நிறைய பயன்படுத்துவார். அதுல இந்த சண்டிகேஸ்வரர் வரலாறுல வரக்கூடிய உதைத்தது ஒரு கால், அதை மட்டும் தண்டிக்கல, 2 காலையும் தண்டிச்சாரு. கீழே விளக்கம் சொல்லுவார். இன்னொரு கால அதற்கு உதவியது. அப்ப தப்புக்கு துணை போனவனுக்கு தண்டனை உண்டு. அந்த மாதிரி அதற்கு சிவபெருமான் என்ன பண்ணாரா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜ்யத்தையே அவர் சண்டிகேஸ்வரர் கொடுத்து தன் தலையில் இருந்த இண்டை மாலையை அவருக்கு சூடினார். இந்த சிற்பம் கங்கை கொண்ட சோழவர்கள் இருக்கு. சண்டேச அனுக்கிரக மூர்த்தின்னு அதுக்கு பேர். நீங்க வகுப்பு முடிஞ்சோடனே நெட்ல தேடி பாருங்க. உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு அழகான சிற்பம்னா உலகத்திலே அதை பார்க்காத கண்கள் இல்லவே இல்லை என்று சொல்ற அளவிற்கு சண்டேச அனுகிரக மூர்த்தி கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டின கோவில்ல அந்த சிற்பம் இருக்கு. மிக உயரமான, என் உயரத்துல சுவாமி உட்கார்ந்து இருப்பாருன்னா பாத்துக்கோ. அப்படின்னா எவ்வளவு உயரம் பாருங்க. என் உயரம் சுவாமி உட்கார்ந்து பக்கத்துல அம்பாள் இருப்பா, கீழே சண்டிகேஸ்வரர் இப்படி வணங்கி இருப்பாரு. அந்த பூவை சுத்துறது மாதிரி ஒரு அழகான சண்டேச அனுகிரக மூர்த்தி. அதுக்கு யாரா பார்த்திருக்கீங்களா? இங்க யாரும் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சண்டேச அனுகிரக மூர்த்தி. இனி போனா கண்டிப்பா போய் பாருங்க. அதுதான் இங்க சொல்ற. ஆணியை ஆளுமை உடையவனை செம்பொன் அம்பலத்துள் நின்ற தகதக தகதகன்னு தங்க பொற்சபையில் நின்ற தானுவை. தானு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒரு பேர். தானுமாலையன் கோயில் அப்படின்னு இல்லையா? இங்க ஒரு தானு உட்கார்ந்து தானு தான். தானுவை தமியேன் தமியன்னா தனியாக இருக்கக்கூடிய நான். அடுத்தது பித்தனை. சிவபெருமான் பித்தன்னா பைத்தியம்னு அர்த்தம் இல்லை. பித்தா பை சொல்றேன், சிவபெருமான் பைத்தியம் நினைச்சு கூடாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு ஒரு பழமொழி. அப்பா மனம் லூசுன்னு அர்த்தம் இல்ல. பெத்த மனம் பித்துன்னா என்ன அர்த்தம்? தான் பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் பக்கத்து வீட்டு பையனோட சேர்ந்துதான் அப்படி ஆணிச்சு. இவனுக்கு எடுத்ததே இந்த பையன், புரியுது? ஆனா தான் புள்ள மேல சத்தியம் பண்ணுவா, என் புள்ள பத்திரமா தங்க, அது பக்கத்து வீட்டு பையனோட தான் சேர்ந்து எடுக்கும். அதுதான் அந்த பித்து மனம். என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாயின் மனசு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுது. அத்தனை குற்றத்தையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் எது? தாயின் மனசு. தந்தை கூட கொஞ்சம் கோவப்படுவார், ஆனா தாய் எந்த காலத்திலும் கோவப்பட மாட்டாங்க. அதனால சிவபெருமான தாயுமானவர்னு அதுக்கு ஒரு பேர். அதனால பித்தனை. பெருங்காடு அரங்காவுடைய அவனுடைய ஸ்டேஜ் எங்க அப்படின்னு பார்த்தா, பெருங்காடுனா சுடுகாடு. சுடுகாடு தான் அவனுக்கு ஸ்டேஜ். முத்தனை எல்லாருக்கும் முக்தி கொடுக்கறதுக்காக இருக்கிறான், சும்மா இல்ல. பெருங்காட்டுல என்ன பண்றான்?
முக்தி கொடுப்பதற்காக இருக்கிறார். சும்மா போய் உட்கார்ந்து இல்லையா. முத்தனை முளை வெண்மதி சூடியை பிறை சந்திரனை சூடிய பெருமான் சித்தனை, அவனே ஒரு சித்தர், எல்லாம் வல்ல சித்தராக மதுரையில 64 திருவிழாடல் ஒரு திருவிழாடல் எல்லாம் வல்ல சித்தராக வந்தது. செம்பன் அம்பலத்துள் நின்ற அத்தனை, அத்தன்னா என்னது, அத்தான் அன்புடைய உணர் அத்தனை அடியேன் மறந்து வைப்போம். அடுத்தப்பட்டு நீதியை, அவன்தான் நீதி, அறக்கடவுள் அவன்தான். எல்லாத்துலயும் என்னது அவன்கிட்ட இருக்கும், என்ன இருக்கும், ஒரு நீதி இருக்கும். நீதியை நிறைவை, சிவபெருமான் நிறைவாக இருக்கிறார். நிறைவை மறை நான்குடன் ஓதிய அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 மறைகளையும் ஓதியவன். ஒருவர்க்கும் அறிவுனா சோதி. சிவபெருமான் ஜோதி வடிவா இருக்கிறான். அவனை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உலகெல்லாம் வந்து ஓதற்கு அறியவன், அவனை புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய மனைவி அன்னபூரணி, ஆனா அவரு பிச்சை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. அம்பாள் அன்னபூரணியா இருக்கிறார், ஆனா சிவபெருமான் என்ன பண்றா, பிச்சை பாத்திரத்தை ஏற்றி கொண்டு போகிறார் அப்படின்னு. அதனால அவனை யாராலும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சுடர் செம்பொனின் அம்பலத்து தாதி இல்ல, அம்பலத்து ஆதியை. ஆதிங்கிறது என்னது, எல்லாவற்றுக்கும் மூலமாக நடராஜருடைய காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறது, காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு புத்தகம் வந்திருக்கு. அது வந்து ஆன்லைன்ல அவைலபிளா பார்க்கலாம் நீங்க, காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு. அந்த காஸ்மிக் டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் நான் நேரா போனேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நடராஜருடைய சிற்பத்தை அங்கே வைத்திருக்கிறார், பாடமா நடத்துறோம். இதுல பஞ்சபூதங்களினுடைய அந்த சுழற்சியால் தான் உலகம் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த நடராஜருடைய தத்துவத்துல அப்படின்னு சொல்லி காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதுதான் சொல்றாரு, ஆதியை அடியேன் மறந்து உய்வன். அடுத்தது மைகொள் கண்டன், சிவபெருமான் நீலகண்டன். என் தோழன், 8 தோள்களை உடையவன். முக்கண்ணினன், இதெல்லாம் நமக்கு போனார் நோட்ஸே தேவையில்லை. 3 கண்களை உடையவன். பைகொள் பாம்பு, விஷத்தை பாம்பு எதுல வச்சிருக்கு, நஞ்சு பையன் அதுக்கு இந்த இடத்துல இருக்கு, புரியுதா. பாம்புக்கு வயல் இங்க இருக்குது, சிரஞ்சி இங்க வச்சிருக்கு. கொத்தின உடனே இந்த வயல்ல இருக்கிற இது என்ன ஆகும், சொயின்னு முன்னாடி வரும். பாம்பு பல்லுல விஷம்னு தப்பா சொல்றோம், பல்லுல விஷமே கிடையாது. பாம்பு பல்லில் விஷம் இல்லை. குத்தின உடனே எப்படி சிரஞ்சியிலிருந்து அந்த மருந்து உள்ள போகுதோ அது மாதிரி பாம்பு போட்ட உடனே அந்த ஜவ்வு இருக்கு பாருங்க, நஞ்சிப்பை, அது தானா பிரசா. இது சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால நமக்கு தெரியல. அந்த பாம்பு பல்லுங்கிறது சிரஞ்சியில இருக்கிற துளை மாதிரி சல்லுன்னு இன்ஜெக்ட் பண்ணுங்க. அதுதான் இங்க சொல்றாரு, பைகொள் பாம்பு அரை ஆர்த்த பரமனார். பாம்பு என்ன பண்றாரு, இடுப்புல பெல்ட் மாதிரி கட்டியிருக்காரு சிவபெருமான். செய்ய மாதுரை, செய்ய மாது என்றால் திருமகள் பர்மனண்டா இருக்கிற இடம் சிதம்பரம். செய்ய மாது உரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை தலைவனை அடியேன் மறந்து உய்வனோ. ரைட். அப்புறம் பாருங்க, பராந்தக சோழன் காலத்துல தான் பொன் வேய்ந்தான் வரலாறுல இருக்கு. ஆனால் பராந்தக சோழன் காலம் நமக்கு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு தான். ஆனா 7ஆம் நூற்றாண்டிலேயே தங்க கூரை இருந்ததுன்னு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இருக்கு. அப்ப பராந்தக சோழன் அதை என்ன பண்ணிருக்கிறான், புதுப்பித்து இருக்கிறான், புதுசா போடல அப்படிங்கிறது இந்த பாட்டு தான் நமக்கு. யார் பண்ணாங்களா, முழுதும் வானுலகத்துள்ள தேவர்கள். தேவர்கள் வந்து தொழுதும் போற்றியும் சிவபெருமானை வணங்கி தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த, ஓலை வேகிறது மாதிரி கூரை வேய்ந்த, எழுதி மேய்ந்த சிற்றம்பலம். அப்ப தங்க கூரையை யார் அமைச்சாங்களா, இந்திராதி தேவர்கள் அமைச்சார்கள். 7ஆம் நூற்றாண்டுல பாருங்க, 10ஆம் நூற்றாண்டுல தான் வரலாறு இருக்கு நமக்கு. 7ஆம் நூற்றாண்டுல இவருடைய காலத்திலேயே தங்க கூரை இருந்தது. இவர் காலத்திலேயே தேர் ஓடிச்சுன்னு சொல்றாரு. தேருலாவிய சிற்றம்பலம் அடுத்த பாட்டுல வருது. இழுதையன், இழுதையன்னா இழிவானவன். அவனை மறந்துட்டா நான் என்னவாயிடுவேன், கீழானவனாக ஆகிவிடுவேன். அடுத்தது காருலா மலர் கொன்றையும் தாரணை. கார்காலத்தில் பூக்கக்கூடிய அருமையான மலர் கொன்றை மலரை தன்னுடைய மாலையாக கொன்ற பெருமானை. வாருலா முலை மங்கை மடால, அழகான மார்க்கச்சு சூடிய அம்பாளை ஒரு பாகமாக உடையவன், அம்பாளுடைய ஆடை. தேருலாவிய சில்லை கூட்டனை. சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரா, தேர்ல வந்தாராம். இப்ப நம்ம ஆடி மாசமும் திருவாதிரை மார்கழி மாசமும் 2 தடவை தேர் ஓடுறது. திருப்பதியும் சிதம்பரம் மட்டும்தான் தெரியுமா, வேற எங்கேயும் 2 தேர் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தேர் தான். அந்த எல்லா கோவிலும் வருஷத்துக்கு ஒரு தேர். திருப்பதியிலும்
திருப்பதியில பிரம்மோற்சவம் புரட்டாசி மாசம் ஒரு தேர் வரும். இன்னொரு தேர் நவராத்திரிக்கு மார்கழி மாசம். இந்த 2 தேர் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி வரும். அது மாதிரி சிதம்பரத்துல ஆணி மகம், ஆணி திருமஞ்சனம், அதுக்கு ஒரு வாட்டி தேர் நடக்கும். கரெக்டா 6 மாசம் கழிச்சு திருவாதிரை வரும், மார்கழி திருவாதிரை. 6 மாசத்துக்கு ஒரு தேர் திருவிழா நடக்கும். அவர் காலத்திலே இருந்திருக்கு. தேருலாவிய தில்லையுட் கூத்தனை ஆர்கிலா அமுதை, யாருக்கும் கிடைக்காத அமுது மறந்துய்வனும். கடைசியா சொன்னார், ஓங்கு மால்வரை, கைலாய மலையை தன்னுடைய கரத்தினால் எடுத்தவன் சிரத்தினை நசுக்கினான். ஓங்கு மால்வரை ஏந்தல் உற்றான், கையினால் ஏந்தல் உற்றான், சிரம் வீங்கி விம்முற, அந்த சிரம் நசுங்குமாறு ஒரு அழுத்த அழுத்தினான். ஊன்றிய தாளினான், அவனுடைய திருவடி ஊன்றிய திருவடி. அப்ப ஊன்றிய திருவடி துன்பத்தை கொடுக்கும், தூக்கிய திருவடி இன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் எடுத்த பாதம், ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டது ஏற்படுவது. எடுத்த பாதம் தான் குஞ்சித பாதம், அதை தான் வணங்குவாங்க. ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதுன்னு பாடுறது மாதிரி அந்த தூக்கிய திருவடிக்கு குஞ்சித பாதம்னு பேர். அந்த குஞ்சித பாதத்துல ஒரு அழகா ஒரு மாலை, குட்டியா ஒரு மாலை போடுவாங்க சிதம்பரத்தில், வெட்டிவேர் மாலை. அந்த மாலைக்கு ஒவ்வொரு நாளும் புதுசா அந்த மாலை போடுவாங்க. அந்த மாலை பல விலை மதிப்பை கொண்டது. அதை கேட்டு வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. கிடையவே கிடையாது அந்த மாலை. வெட்டி வேர்லயே பண்ணக்கூடிய மாலை குஞ்சித பாத மாலைன்னு பேரு. அந்த பேரை குஞ்சித பாதம்னு பேருப்பாங்க. தூக்கிய திருவடின்னு பாருங்க. வீங்கி விம்முற ஊன்றிய தாளினார், தேங்கு நீர் வயல், வயல்ல எப்ப பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருக்கிற நீர்வளமுடைய சூழ் தில்லை கூத்தனை பாங்கிலா தொண்டனை, பாங்கில்லாதவன், பண்பாடு இல்லாதவன் ஆயிடுவேன். அவனை மறந்தா நான் பண்பற்ற காட்டுவாசியா மாறிடுவேன். ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வர அழகான ஒரு பாட்டுல, அவனை நான் மறந்து உய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த திருப்பதியத்தை நல்லா பயிற்சி பண்ணிக்குவாங்க.